ரூத் எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். நகோமிக்கு அவருடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திகாரனாக இனத்தான் உண்டானார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலே 66 அதிகாரங்கள் இருந்தாலும் அவற்றில் சிலது சங்கீதங்களாகவும் சிலது சரித்திரங்களாகவும் சிலது வெளிப்படுத்துதலாகவும் இப்படி இருக்கிறது. ஆனால் சிலரை குறித்ததான வாழ்க்கை சரிதத்தை அவை சுருக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் நீங்கள் வாசிக்கலாம். யோனாவிற்கு ஒரு சம்பவம் இருக்கும். ரூத்தானவள் எப்படிப்பட்டவள் என்று ஒரு இருக்கும். அதே போல எஸ்தருக்கும் ஒரு சின்ன சின்ன அதிகாரங்களாக அந்த அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பொறுத்ததாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைய காலையிலே நாம் தியானிக்க போகிற ஒரு தலைப்பை நான் சொல்லுகிறேன். கர்த்தர் வாய்க்க செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கும் சில உண்மை நீங்கள் ஓவராலா அந்த வசனத்தை நீங்கள் தியானித்து பார்த்தால் அவற்றில் என்ன இருக்கும் என்பதை கற்றுக்கொள்கிறேன். முதலாவது எழுதிக் கொள்ளுங்கள். இந்த ரூத் என்ற மகளுக்கு கர்த்தர் தயவு கிடைக்க செய்கிறார். முதலாவது தயவு கிடைக்க செய்கிறார். 2வது விசாரிக்கிறார். 3வது நம்பிக்கை கொடுக்கிறார். 4வது பாதுகாப்பை கொடுக்கிறார். 5வது உபசரிக்கிறார். நிறைவான பலனை கொடுக்கிறார். தருகிறார். சுதந்திரம் கொடுக்கிறார். எதிர்பார்த்திராத உதவிகளை ஆசீர்வாதங்களை தருகிறார். உடன்படிக்கை செய்து சந்ததிக்கும் நித்தியத்துக்கும் வழி காட்டுகிறார். ஹல்லேலூயா. சுருக்கமாக நான் சொல்கிறேன். தயவு கிடைக்க செய்கிறார், விசாரிக்கிறார், நம்பிக்கை கொடுக்கிறார், பாதுகாக்கிறார், உபசரிக்கிறார், நிறைவான பலன் தருகிறார், சுதந்திரம் கொடுக்கிறார், எதிர்பார்த்திராத உதவிகளை செய்கிறார், உடன்படிக்கை செய்து சந்ததியை நித்தியத்துக்கு வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. இத்தனை குறிப்புகள் நீங்கள் பேச போறீங்களான்னு சொல்லி கேட்கலாம். அன்பாண்டவர்களே, சுருக்கமாக நான் உங்களோடு இவற்றை பகிர்ந்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் பைபிள்ல ரூத் சப்ஜெக்டுக்கா 334வது பக்கத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 334 இதில் வைத்துக் கொண்டால் எல்லாரும் ஈஸியாக படிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. நான் படித்தது போல கர்த்தர், நான் வாசிக்கிறேன். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவர் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவை கிடைக்குமோ என்று அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றால், அதற்கு இவள், என் மகளே போ என்றார். ஹல்லேலூயா. இதிலே 2 விதத்தை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லட்டும். ஒன்று மனுஷர்களால் கிடைக்கிற தயவு, 2வது தேவனால் கிடைக்கிற தயவு. நமக்கு மனுஷர் தயவு வேணுமா, தேவனுடைய தயவு வேணுமா? தேவனுடைய தயவு. மனுஷர் தயவுக்கும் தேவ தயவுக்கும் 2 வித்தியாசத்தை சுருக்கமாக சொல்லுகிறேன். ஒருத்தர்கிட்ட லெட்டர் வாங்கிட்டு போனா அந்த லெட்டர் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு போறது மனுஷருடைய தயவு. ஆனா கிடைக்கும் கிடைக்காதுன்னு போறது. ஆனா தேவ தயவுல நீ முழங்கால் படிட்டு நம்ம போனா கட்டாயம் கிடைக்கும்ன்ற ஒரு விசுவாசத்தோடு போறதுதான் தேவனுடைய தயவு. எல்லாரும் கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால ஒரு ஜெபம் ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய தயவு வேண்டும் ஆண்டவரே. 2வது வாசிக்கிறோம். கர்த்தர் 2வது அதிகாரம் 5வது வசனம். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் யாருடையவள் என்று விசாரித்தார். ஹல்லேலூயா. உலகத்துல நிறைய பேர் விசாரிக்கிறவர் ஆனபடியினால், நீங்க வேத வசனத்துல நீங்கள் வாசித்து பார்த்தால் கர்த்தர் நம்மை
விசாரிக்கிறார். அவர் என்னை விசாரிக்கிறவர் என்று பாட்டம் பாடுறோம். அப்போ நீங்க எங்க இருக்கிறீங்க? காலையில சாப்பிட்டீங்களா? உட்கார்ந்தீங்களா? விசாரிக்கிறதுலயே பாதி நோய் என்ன பண்ணும்? சுகமாயிடும். கரெக்டா இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை விசாரிக்கிறார். அப்போ புதுசா ஒருத்தர் யாரோ வந்திருக்கிறாங்க, அவங்க யாரு என்ன என்பதை விசாரிக்கிறார். இந்த இடத்துல போவாஸ் என்பவர் அந்த வயல்வெளியினுடைய யாரு? வயல்வெளியினுடைய கண்காணி. அடுத்ததாக நம்பிக்கை கொடுக்கிறார். அப்போது 2வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேற வழியில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. நம்பிக்கை என்பது இந்த உலகத்திலே நம்பிக்கை மனுஷருக்குள்ளே மனுஷர் நம்பிக்கை வேறுபடும். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு நம்பிக்கை நித்தியமானது, நிரந்தரமானது. கைய ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். அப்பா சொன்னாரு, கைய நீ கெட்டியா பிடிச்சிக்கோ, நம்ம இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போயிடலாம், தண்ணி அதிகமா இருக்குதுன்னு சொல்லி. இவன் கொஞ்ச தூரம் பிடிச்சிட்டே வந்தான். கால அளவுக்கு இருக்கிற அளவுக்கு பையன் பிடிச்சிட்டான். அதுக்கு மேல ஒரு வார்த்தை சொல்லிட்டான், அப்பா என்னால பிடிக்க முடியல, நீங்க பிடிச்சிக்கங்க. அல்லேலூயா. அப்பா பிடிச்சாருன்னா அந்த பிடியினுடைய இதுவே என்னது? வித்தியாசமான ஒரு கனமான பிடி. அல்லேலூயா. அடுத்ததாக 4வது நான் வாசிக்கிறேன். ரூத் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே முன்பகுதி. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போகாமல் ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வேலை செய்கிற ஒரு இடத்திலே பாதுகாப்பு நமக்கு அவசியம். பாதுகாப்பு தேவையா இல்லையா? பகல்ல போறோம், நைட்ல போறோம், அடுத்தது 24/7 நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஆனால் பாதுகாப்பை நமக்கு உறுதி செய்கிறவர் கர்த்தர் மாத்திரம். நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தாலும் சரி, நீங்கள் எங்க போனாலும் சரி, கர்த்தருடைய பாதுகாப்பு. நம்ம ஜெபிச்சுட்டு போகும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் கொஞ்சம் இங்க கவனமா பாருங்க பார்க்கலாம். எல்லாரும் இங்க கவனமா பாருங்க பார்க்கலாம். எல்லாம் இங்க ரொம்ப இன்ட்ராக்ஷன் இருக்குது. நம்ம ஜெபத்தோடு கர்த்தருடைய வசனத்தை கேட்டா பிரயோஜனமாக இருக்கும். பேசுறவர்களுக்கும் ஆவியானவர் அவருடைய வெளிப்படுத்துதலை தந்து பேசுவார். அல்லேலூயா. 2வது உபசரிக்கிறவர். 5வது வசனம் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே, உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் முண்டு கொள்ளுகிற வருகிற இடத்திலே குடிக்கலாம். அடுத்தது பார்க்கலாம். அந்த 14வது வசனத்திலே, இங்கே இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையும் துவைத்துக் கொள்ளலாம். கர்த்தர் யாரு? நமக்கு உபசரிக்கிறவர். உபசரிக்கிறவர்னா ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே என்ன கொடுக்கிறாரு? தண்ணீரை முண்டு கொள்ளலாம். அடுத்தது என்ன பண்ணலாம்? நீ இங்க பசி எடுத்தா அப்பத்தையும் சாப்பிடலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? போஷாப்பு கொடுக்கிறார். 6வது நான் சொல்லுகிறேன், நிறைவான பலனை தருகிறார். 2வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. அப்போ இந்த போவாஸ் இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, சங்கீதம் 91 படிச்சாரா இல்லையா? உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்போ தேவனுடைய செட்டைகளின் நிழலிலே அப்படின்னு சொல்லும்போது போவாஸ் எதை படிச்சிருக்காருன்னா, முன்னாடியினுடைய எல்லாவற்றையும் படித்தவர். அதனாலதான் சொல்றாரு நிறைவான பலன். இப்போ நீங்கள் கவனித்து பாருங்கள், இந்த ஒரு சப்ஜெக்ட்ல எல்லாத்திலையும் நீங்கள் அவள் மோவாபிய ஸ்திரீ, அவள் அந்த இடத்துல இருந்து வரும்பொழுது, வெறுமையாய் வரும்பொழுது தன் மாமியாரை பற்றி கொண்டு, உம்முடைய தேவன் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், இப்படியே சொல்லி 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 இந்த நிறைவான பலன் எப்படி கிடைக்குதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில நாம் நடந்து கொள்ளுகிற சின்ன சின்ன விஷயத்துல கூட கர்த்தர் அதை பார்த்து நிறைவான பலன் தருவார். நீங்கள் ஒரு படியை எடுத்து போட்டு கொஞ்சம் அளந்து போட்டுட்டு கடைசியில இங்க பாருங்க, சிலர் தலைய தட்டி போடுவாங்க,
சிலர் என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லா குமிச்சு போடுவாங்க. அப்போ அந்த ஒரு மெஷர்மெண்ட் எதை காட்டுது? நிறைவான பலன். கர்த்தர் வழிய நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இப்போ ரூத் அவள் தன்னுடைய காரியங்களில் எல்லாவற்றிலும் செய்ததற்காக கர்த்தர் நிறைவான பலனை கட்டளையிட்டார். அடுத்ததாக 7வது நான் வாசிக்கிறேன். 2வது அதிகாரம் 14வது வசனத்தை பின்பகுதி. பின்னும் போவாஸ் சாப்பிட்ட வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கைகளை துவைத்துக் கொள் என்றார். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தால் அவளுக்கு வறுத்த கோதுமை கொடுத்தால். அவள் சாப்பிட்டு திருப்தியடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். அன்பார்ந்தவர்களே, கர்த்தர் என்ன சொல்கிறார்? சுதந்திரம், ஃப்ரீடம். நீ இங்க போகலாம், நீ அங்க வரலாம். இன்றைக்கும் நமக்கு சுதந்திரம் எப்படிப்பட்டதாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எங்க கொடுக்கப்பட்டதாய் இருக்கிறது நாம் கவனித்து பார்த்தால் கர்த்தர் எப்படி சொல்றாரு? இங்க நல்லா கவனிங்க. அடிமையா இருந்த பெண்ணை அடுத்தது இந்த நிலத்துக்கு வந்திருக்கிறா, பெத்லகேமுக்கு வந்திருக்கிறா. அடுத்தவனுடைய வயல், அந்த இடத்துல ஒரு ஃப்ரீடம் கிடைக்குமா? நம்மளுக்கு கிடைக்குமா? ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு நம்ம டென்ட்டுக்கு போயிருக்கிறோம், டூருக்கு போயிருக்கிறோம், அந்த இடத்துல ஒரு ஃப்ரீடம் நம்ம இடம் மாதிரி இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உனக்கு ஒரு ஃப்ரீடம் தரேன். கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு சுதந்திரத்தை தர ஆரம்பிக்கிறார். அடுத்ததாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 8வதாக, எதிர்பார்த்திராத உதவிகளை கர்த்தர் செய்கிறார். 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன். அவள் கதிர்களை பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகளின் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அதாவது இந்த அடிமையாகிய ஸ்திரீ, அடுத்தது இந்த இடத்துல பிழைப்புக்காக வந்தவளுக்கு அந்த போவாஸ், அந்த எல்லையினுடைய தலைவன் சொல்கிறார், என்ன சொல்லுகிறார்? அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அதாவது கேலி பண்ண வேண்டாம், கிண்டல் பண்ண வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் அந்த கொஞ்சம் எடுத்து பாருங்க. நான் பிராக்டிக்கலா சொல்றேன். இவள் பொறுக்கிக் கொண்டே போகிறார். ஒரு அரிக்கட்டு இருக்கு. அவன் போவாஸ் என்ன சொல்லி இருக்கிறாரு? அரிக்கட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் வச்சு வைங்க. எவ்வளவு? 10 ஏரியாக்குள்ள, அடுத்தது ஒரு 10 அடிக்குள்ள பொறுக்க வேண்டியதை அரிக்கட்டுக்கு உள்ளே வைத்திருந்தாள். ஹல்லேலூயா. அப்ப எடுத்துக்கிட்டு இந்த அரிக்கட்டை ஓர வச்சுட்டு அங்க இருக்குமா அப்படின்னு அவள் பொறுக்கும் பொழுது பார்க்கிறாள். அங்கேயே என்ன பண்ணிக்கலாம்? எதிர்பார்த்திராத உதவிகள். நீங்க நினைக்கலாம் அரிக்கட்டுகள் இல்ல நல்லா அடிச்சிட்டு அது ஒரு வெகுல் அல்லது சாதாரணமான கதிரெல்லாம் பொறுக்கிட்டு சாதாரணமா அங்க வச்சிருக்குதுன்னு சொன்னாலும் அந்த இடத்துக்குள்ளே கர்த்தர் பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க சாதாரண ஒரு நபர் தான் சொல்லி, அந்த நபர் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. நீங்க சில விஷயங்களிலே கர்த்தர் இதை நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைக்கலாம். கர்த்தர் அந்த இடத்துல தான் உதவிகளை செய்வார். ஹல்லேலூயா. அடுத்ததாக 9வது வசனத்தை நான் 9வது குறிப்புக்கு வருகிறேன். உடன்படிக்கை செய்து நித்தியத்துக்கும் வழி காட்டுகிறார். 4வது அதிகாரம் 13வது வசனம். 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினால் அவனுக்கு மனைவியானால் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றால் கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். இதே 4வது அதிகாரம் 22, ஓபெத் ஈசாவை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இவனுடைய சந்ததியிலே வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஓபத்தை பெற்ற ஓபத் தாவீதினுடைய தகப்பன் ஈசாயை பெறுகிறார். அடுத்தது தாவீதினுடைய வம்சத்திலே அப்படியே பார்த்தால் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இவளுக்கு கிடைத்ததான ஒரு ஆசீர்வாதம் நமக்கும் கர்த்தர் கட்டளையிடுவாராக. இப்பொழுதும் இவற்றை அடிப்படையாக வைத்து சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் கொடுத்ததான சில விளக்கங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சப்ஜெக்ட்ல இருந்து நீங்கள் எழுதுகிறவர்கள் எழுதிக் கொள்ளுங்கள், அல்லது நோட் பண்றவங்க நோட் பண்ணிக் கொள்ளுங்கள், இல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம எங்க வாழறோம்? எல்லாரும் இங்க கவனிங்க. நம்ம எந்த இடத்துல இந்த உலகத்துல வாழ்றோம். இந்த உலகத்துல இருந்து இந்த ரூத்தானவள் உலக காரியத்திலிருந்து முதலாவது இஸ்ரவேல் தேசத்துக்கு வருகிறார். இரண்டாவது இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பெத்லகேமுக்கு வருகிறார்.
பெத்லகேமுக்கு வந்தவள் போவாசின் நிலத்துக்கு வருகிறார். அன்பார்ந்தவர்களே, ஆவிக்குரிய உலகத்திலே நாம் உலகத்து மனுஷர்களாக வாழ்கிறவர்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளே வர வேண்டும். அதுதான் எதிர வர்றது? இஸ்ரவேலுக்கு உள்ள வர்றது. இஸ்ரவேலுக்கு உள்ள வந்து அப்பத்தின் வீட்டுக்கு வர்றது ஆவிக்குரிய அனுபவத்துக்கு வர்றது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய அனுபவத்திலிருந்து இன்னும் போவாசினுடைய நிலத்துக்கு வர்றது பரலோகத்தினுடைய அபிஷேகத்திற்கு வருவது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. உலகத்துல இருக்கிறீங்களா? இஸ்ரவேலுக்கு வந்துட்டீங்களா? பெத்லகேமுக்கு வந்துட்டீங்களா? போவாஸ் நிலத்துக்கு வந்துட்டீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை இந்த உலகத்துக்கு உள்ளே நாம் நிற்க வேண்டிய இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நீங்க கொஞ்சம் பிராக்டிக்கலா நான் உதாரணமாக சொல்கிறேன். நிலம் என்று சொன்னால் போவாசுடைய நிலம் பரலோகத்துக்கு உதாரணமாக இருக்கிறது. போவாஸ் என்று சொன்னால் மணவாளனுக்கு அடையாளமாக இருக்கிறது. மணவாளன் ஆகிய கிறிஸ்துவை சந்திக்க மணவாட்டியாகிய நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எல்லா கரங்களை உயர்த்தி ஒரு முறையாய் கூட ஜெபத்தோடு, ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாள் இந்த மணவாளனை சந்திக்க இந்த மணவாட்டியாகிய சபையை ஆண்டவரே ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஷதரல ரபக்கரபா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்திலே பல உபத்திரவங்கள், பல சூழ்நிலைகள் தான் ஆண்டவரே. ஆனாலும் எல்லாவற்றையும் கடந்து ஆத்துமநேசரே, உம்மை காண நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாள் இந்த உலகத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய வயல்வெளிக்கு போக எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை நடத்தும் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. இதுதான் செய்தி. இன்றைக்கு போவாசின் நிலத்துக்குள்ளே வாருங்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்குள்ளே வாருங்கள். பெத்லகேமுக்குள்ளே வாருங்கள். போவாசின் நிலத்துக்குள்ளே வாருங்கள். ஹல்லேலூயா. போவாசின் நிலத்துக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுவோம். பரலோகத்துக்குள்ளே அபிஷேகத்துக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபத்தோடு நாம் இதை பார்க்கும் பொழுது முதலாவது நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். பெத்லகேம், இந்த உலகத்துல பேக்கரி எல்லாம் நிறைய இருக்கலாம். ஆனா இந்த உலகத்துக்குள்ளே பேக்கரி எங்க தெரியுமா இருக்குது? பேக்கரின்றது அப்பத்தின் வீடு பெத்லகேம் தான். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஒரு பேக்கரி. ஹல்லேலூயா. உலகத்துல நிறைய மினரல் வாட்டர்ஸ் இருக்கலாம். உண்மையான ஜீவ தண்ணீர் கொடுக்கிறவர் அந்த பெத்லகேமுக்குள்ளே இருக்கார். ஹல்லேலூயா. அப்போ மினரல் வாட்டர், பியூர் வாட்டர் எங்க கிடைக்குது? பெத்லகேமுக்குள்ள கிடைக்குது. மூன்றாவது, இந்த லைட் 1000 பல்பு வாங்குறோம். அந்த உண்மையான வெளிச்சம் எத்தனை வாட்ஸும் தாண்டாமல் அந்த வாட்ஸ் தாண்டறதான ஒரு காரியம் எங்க இருக்குது? பிரகாசமான ஒளி, டியூப் லைட் எங்க இருக்குது? ஒரு பல்ப் எங்க இருக்குது? எத்தனை 1000 வாட்ஸோ எத்தனை வாட்ஸோ ட்ரூ பல்ப் கம்பெனி எங்க இருக்குது? இஸ்ரவேல்ல தான், பெத்லகேமுக்குள்ள இருக்குது. அடுத்து சால்ட் எங்க இருக்குது? சால்ட் எங்க இருக்குது? இந்த சால்ட் அந்த சால்ட் எந்த சால்ட் ஆனா போடலாம். உண்மையான ட்ரூ சால்ட் எங்க இருக்குது? இஸ்ரவேல்ல தான். நீங்கள் உலகத்துக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அப்ப எல்லாரும் பெத்லகேமின் அனுபவத்துக்குள்ளே, the product made in India, made in China, made in America. அதே போல நம்ம எல்லாம் யார் தெரியுமா? கொஞ்சம் சந்தோஷமா சொல்லணும்னா, we are the product of Bethlehem. Hallelujah. ஏன்னா நம்ம ஓனர் அங்கதான் இருக்காரு, நம்ம கம்பெனி அங்கதான் இருக்குது. Hallelujah. We are the product of heaven. பிள்ளைகளே, இப்படியே நீங்கள் சொல்லிக் கொண்டு போனால் இஸ்ரவேல் தேசத்தினுடைய நன்மைகளை நாம் காண கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இரண்டாவது ஒரு சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் ஆதியாகமத்திலே, நீங்கள் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை யாராகிலும் ஒருவர் வாசிங்கள். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். இந்த ஆண்டவர் இந்த 6 நாட்கள்ல என்ன படைச்சாரு? ஒரு நாள் சூரியன், சந்திரன், வெளிச்சம் உண்டாக கடவுது. அடுத்தது நிலங்களை படைத்தார், தண்ணீர்களை படைத்தார், எல்லாவற்றையும் புல் பூண்டுகள் படைத்தார்.
நீரிலே வாழ்கிறது, நிலத்திலே வாழ்கிறது, ஆகாயத்துல வாழ்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் படைச்சாரா இல்லையா? படைச்சாரா இல்லையா? அந்த படைப்புகளை எல்லாம் ஆண்டு கொள்வதற்காக கர்த்தர் என்ன பண்ணாரு? ஒரு மனுஷனை சிருஷ்டித்தார். இங்க கவனிங்க, அந்த ஒரு நிலத்தை நீங்க எல்லாரும் இங்க நோட்ஸ் எடுப்பாங்க, மட்டும் கவனிங்க, நான் சீக்கிரத்துல முடிக்க போறேன். அந்த நிலத்தை கர்த்தர் உண்டு பண்ணிட்டு அந்த நிலத்துக்குள்ள மனுஷனை எடுத்து போய் வைக்கிறார். 3 நிலங்களை நான் உங்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன், எழுத வேண்டாம். ஒன்று ஈசாக்கின் நிலம். ஈசாக்கின் நிலம் என்று சொன்னால் ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனம். அந்த நிலத்திலே பஞ்ச காலத்திலே விதையை அறுவடை செய்கிற ஒரு நிலமாக கர்த்தர் மாற்றினார். இரண்டாவது நான் ஒரு நிலத்தை சொல்கிறேன், யோசேப்பின் நிலம். 1 சாமுவேல் 6வது அதிகாரம் 13வது வசனம். 1 Samuel chapter 6 verse 13. இந்த இடத்துல பார்க்கும்போது இது யோசேப்பின் நிலம். நான் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. பெத்ஷெமெஷ் மக்கள் பள்ளத்தாக்கிலே கோதுமையை அறுவடை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பெட்டியை பார்த்து மகிழ்ந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஏதோ ஒரு எண்ணத்தோடு அந்த நிலத்திலே, யோசேப்பின் நிலத்திலே இருக்கும்பொழுதுதான் ஒரு மாட்டு வண்டி வருகிறது. அது எதை கொண்டு வருகிறது? தேவனுடைய உடன்படிக்கையை, பெட்டியை கொண்டு வந்து அந்த நிலத்திலே வைக்கிறது. அங்கே பார்த்தால் அந்த பெட்டி அந்த இடத்துல இருக்கும்போது காளைகளை பலியிட்டு சந்தோஷப்படுகிறார்கள். இந்த 3வது ஒரு நிலம் தான் என்ன நிலம்? போவாசின் நிலம். அல்லேலூயா. நிலம் என்று சொல்லும்போது கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு இருப்பிடத்தை காட்டுகிறது, அல்லது நம்முடைய வாழ்வு எங்க இருக்கிறதோ அதுதான் நிலத்தை காட்டுகிறது. ஈசாக்கின் நிலம் பஞ்ச காலத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறது. யோசேப்பின் நிலம் அந்த இடத்துல மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. 3வது போவாசுடைய நிலம் யாரு? ஒரு ஹோப்லெஸ்ஸா வந்த ஒரு சகோதரிக்கு ஹோப் கொடுக்கிற, ஒரு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு நிலமாக மாறுகிறது. அல்லேலூயா. 3 நிலம் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது ஈசாக்கின் நிலம். அது எதை காட்டுகிறது? ஆசீர்வாதத்தை, பஞ்ச காலத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இரண்டாவது எதை சொன்ன? யோசேப்பின் நிலம் ஒரு மகிழ்ச்சியையும் அபிஷேகத்தையும் உடன்படிக்கை பெட்டியையும் கொண்டு வருகிறது. 3வது போவாசின் நிலம் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில யார் வந்தாலும் நம்பிக்கையை கொண்டு வருகிற ஒரு நிலம். அல்லேலூயா. அதுக்கு பிறகு நீங்க கவனிங்க, ஆதியாகமத்துல வாஸ்தவமா ஆண்டவர் படைச்சு ஆதாமை உண்டு பண்ணி ஆதாமை அந்த நிலத்துல வைத்தார். அதுக்கு பின்பு புருஷர்கள் ஈசாக்கு, யோசேப்பு, போவாஸ் என வந்தார்கள். ஆனால் மோசேயின் காலத்திலே நீங்க கவனிங்கள், ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், சீக்ரெட். எல்லாரும் சீக்ரெட்டை கேளுங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு? சிருஷ்டிப்பையும் வச்சுட்டு அடுத்து அந்த சிருஷ்டிப்புக்கு அந்த அப்படியே விட்டுல கர்த்தர் என்ன சொன்னார்னா, மோசேவை கூப்பிட்டு சொன்னாரு, மோசே, நிலத்தெல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன், எல்லாவற்றையும் கொடுத்துட்டேன், அந்த நிலத்தை ஆண்டு கொள்ள உன்னை கொடுத்துட்டேன், ஆனால் அந்த நிலத்தை நீ எப்படி பயிரிட வேண்டும் எல்லாத்தையும் சொல்லும் பொழுதுதான் கர்த்தர் சொல்கிறார். வாசிங்கள் லேவியராகமம், வாசிங்கள் லேவியராகமம் 19 verse 9 and 10. நான் வாசிக்கிறேன். வயலின் ஓரங்களை முற்றிலும் அறுவடை செய்யக்கூடாது. எடுத்துட்டீங்களா எல்லாரும்? வாசிக்கலாம். வயலின் ஓரங்களை முற்றிலும் அறுவடை செய்யக்கூடாது. அறுவடை செய்த பிறகு விழுந்ததை சேகரிக்க கூடாது. திராட்சை தோட்டத்தை முற்றிலும் அறுவடை செய்யக்கூடாது. விழுந்த திராட்சை பழங்களை சேகரிக்க கூடாது. அவைகளை ஏழைகளுக்கும் அந்நியருக்கும் விட்டுவிட வேண்டும். அடுத்ததாக உபாகமம் 24, உபாகமம் Deuteronomy chapter 24 verse 19 to 21. நான் வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் வயலிலே அறுவடை செய்யும் பொழுது ஒரு கட்டையை மறந்து விட்டால் அதை திரும்ப போய் எடுக்க கூடாது. உபாகமம் 24:19. அது அந்நியருக்கும் அனாதைக்கும் விதவைகளுக்கும் உண்டாகும். நீங்கள் உங்கள் ஒலிவ மரங்களை அடிக்கும் போது மீதியானதை திரும்ப எடுக்கக்கூடாது. அது அந்நியருக்கும் அனாதைக்கும் விதவைகளுக்கும் உண்டாகும். நீங்கள் உங்கள் திராட்சை தோட்டத்தை அறுவடை செய்த போது மீதியானதை திரும்ப போய் எடுக்கக்கூடாது. அது அந்நியருக்கும் அனாதைக்கும் விதவைகளுக்கும் உண்டாகும். அடுத்ததாக வாசிக்கிறேன். யாத்திராகமம் 23வது அதிகாரம் 10வது வசனம். Deuteronomy chapter 23 verse 10. 6 ஆண்டுகள் நீ உன் நிலத்தை விதைத்து அதன் பயிர்களை அறுவடை செய்ய வேண்டும். 7வது ஆண்டில் அதை ஓய்வில் விட வேண்டும்.
அந்நியருக்கும் ஏழைகளுக்கும் அதில் விளையும் பயிர்களை உண்ணட்டும், காட்டு விலங்குகளும் அதில் மீதியானதை சாப்பிடட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்மளை கர்த்தர் சிருஷ்டித்தால், இன்றைக்கு ஜார்ஜ் 63 எல்லாரும் இங்க கவனிங்க. தாத்தாவை, அப்பாவை, இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. எல்லா ஃபாதர்ஸ்க்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தகப்பனாருக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் ஜீவனை கூட்டி கொடுக்கிறார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாதைகள் கடந்து வரலாம், ஆனால் கர்த்தர் ஜீவனை கூட்டி நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் ஒருத்தரை சிருஷ்டித்தது மாத்திரமல்ல, அந்த சிருஷ்டிப்பிலே அதை கர்த்தர் ஃபாலோ பண்றார். இப்ப நீங்க ஒண்ணு செய்துட்டீங்க, ஒரு கேசரி செய்துட்டீங்க. அந்த கேசரியே எங்க யாருக்கு எப்ப கொடுக்கணும், அவங்க சாப்பிட்டாங்களா, அவங்களுக்கு ஸ்பூன் வேணுமா, எல்லாம் எடுத்து வைக்கிறீங்களா இல்லையா? இல்ல நாளைக்கு போனோம்னா ஆபீஸ்க்கு பைக்கு காத்தடிக்கணும், எல்லாவற்றையும் ஃபாலோ பண்ணி வீட்டு அம்மாவும் சரி நீங்களும் அந்த இடத்துல ஃபாலோ பண்றோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்ன பண்றாரு, நிலங்களை சிருஷ்டித்து விட்டு அதுக்கு ஆதாமியம் வச்சுட்டு ஆதாமுடைய வழியில வருகிறதான மோசையை கூப்பிட்டு ஒரு ரகசியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இது எல்லாத்தையும் பார்த்தால், ஏழைகள் நிலத்தை அறுவடை செய்யும் போது முதல்ல அறுத்ததை எடுத்துன்னு வந்து எனக்கு வச்சிரு. முதல்ல அறுத்ததை யாருக்கு வச்சிடணும்? கர்த்தருக்கு வச்சிடணும். ரெண்டாவது, உனக்கு மீதியானதை வச்சுக்கோ. அப்படி ஈசாக்கு வைக்கும் போதுதான் 100 மடங்கு பலனை அடைந்தான். ஒரு படி போட்டான்னா அவனுக்கு 100 படி ஆசீர்வாதம். அடுத்ததாக கவனிங்கள், அந்த நிலத்தை அப்படியே விட்டுறாத. கர்த்தர் சொல்றது என்னது? நீ அறுக்கிற பொழுது அதுல என்னது மீந்து நீ வச்சுட்டு வந்தியானா போய் எடுக்க கூடாது. அதனாலதான் மறுபடியும் சொல்கிறேன், வயலின் ஓரங்களை முற்றிலும் அறுவடை செய்யக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? கடைசி வரைக்கும் ஓரங்களை அறுக்க கூடாது. அடுத்தது, விழுந்ததை சேகரிக்க கூடாது. மூன்றாவது, அறுவடையை திராட்சை தோட்டத்தை முற்றிலும் அறுவடை செய்யக்கூடாது. விழுந்த திராட்சைகளை எடுக்கக்கூடாது, கட்டைகளை வச்சுக்க கூடாது. அதெல்லாம் யாருக்கு ஐயா சொந்தம் அப்படின்னா, ஒரு கட்டையை மறந்து வச்சுட்டு அந்த லேண்ட்ல அப்படின்னா ஆண்டவர் சொல்ற பிரகாரம் என்னது, அதை போய் எடுக்க கூடாது. ஒருவேளை ஒலிவ பழங்கள் போய் எடுக்க கூடாது. ஏனென்றால் ஏழைகள், எல்லாரும் லிஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம், நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. முதலாவது, ஏழைகள், அந்நியர், விதவைகள், அனாதை, உழைப்பவன், வியாபாரி, திராட்சை தோட்டம், இது எல்லாத்தையும் அவங்களுக்காக விட்டு விடணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, விதவை என்கின்ற ஒருவர் வருவார். விதவை என்றால் இந்த உலகத்திலே யாரும் அவர்களை சந்திக்க கூடாது. நாம எல்லாம் கூட ஆண்டவர் இல்லாத ஒரு விடோஸ் தான். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இந்த உலகத்துல மணவாளன் இல்லாத இருக்கிற ஒரு காரியங்கள் எல்லாம் நம்ம தான் இருக்கோம். கர்த்தர் பார்த்தாரு, என்றைக்கோ ஒரு காலத்துல இப்படி ஒரு இந்த சந்ததியிலே ஒருவள் இருப்பாள் என்று சொல்லி கர்த்தர் தான் மோசேவுக்கு கட்டளை இடுகிறார். அப்ப மோசேயின் கட்டளைகளை ஃபாலோ பண்ணவர் தான் யாரு? போவஸ். அப்பதான் நினைக்கிறாரு, அதெல்லாம் சிந்த விடுறாங்க. நான் கொஞ்சம் யோசித்து கொண்டு இருக்கும்போது, பெரிய வாய் இருக்கிறது யாரு சொல்லுங்க பார்க்கலாம். நீர் யானைக்கு பெரிய வாய் இருக்கா? நீ சொல்லுங்க பசங்க, சொல்லு பார்க்கலாம். நீர் யானைக்கு பெரிய வாய் இருக்கும். ஒரு தர்பூசணி உள்ள போட்டா கூட சாப்பிடுமா இல்லையா? அப்போ நிலத்துல விளையறத மீதிய மிருகங்களும் சாப்பிடணும்னு சொல்லி இங்க போட்டிருக்கு. பைபிள்ல என்ன போட்டிருக்கு? விலங்குகளும். யாத்திராகமம் 23:10 வாசிக்கிறேன், அந்நியரும் ஏழைகளும் அதில் விளையும் பயிர்களை உண்ணட்டும், விலங்குகளும் அதில் மீதியானதை சாப்பிட்டோம். அப்போ நான் சொல்லுகிறேன், பெரிய வாய் இருக்கிறது எது? விருப்பப்பட்டவர். அப்போ நீர் யானை சாப்பிடுது. அதை விட சின்ன வாய் எதுக்கு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை ஒட்டகம், இல்ல ஒட்டகம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருவோம். ஒட்டகம் சாப்பிடணும். அதுக்கு பிறகு ஒட்டகத்துக்கு பிறகு மாடு சாப்பிடும். புட்டு எவ்வளவு இருக்கு? எல்லாரும் இங்க கவனி. புட்டு எவ்வளவு இருக்கு? பெருசா இருந்துச்சு, நீர் யானை சாப்பிடுச்சு. அதை விட சின்னதாச்சு, ஒட்டகம் சாப்பிடுச்சு. அதை விட சின்னதாச்சு, அந்த ஒலிவ பழ கொலைய மாடு சாப்பிடுச்சு. அடுத்தது ஆடு சாப்பிடுச்சு. அடுத்தது பூனை சாப்பிடுச்சு. அடுத்தது அணில் சாப்பிடுச்சு. அந்த எல்லாமே அந்த அந்த நிலத்துல இருக்கிறது எல்லாமே சாப்பிடக்கூடியதாக கர்த்தர் அதையும் படைச்சாரு, நிலத்தையும் படைச்சாரு. ஆனா கமெண்ட் ஒண்ணு சொல்லிட்டாரு போவாஸ் கிட்ட, அதை அறுக்காத. காரணம் என்ன?
இவைக்கெல்லாம். அதனால்தான் 6:33 நீங்கள் மத்தேயுவிலே வாசிக்கலாம், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவை விதைக்கிறதும் இல்லை, கொஞ்சம் கம்மி பண்ணு, அவை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, சேர்த்து வைக்கிறதும். அப்போ மோசே மூலமாக கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரு, நீ என்ன பண்ற, கிறிஸ்தவ நிலத்துக்கு போ, மகியினுடைய நிலத்துக்கு போ, மோசஸுடைய நிலத்துக்கு போ. அந்த இடத்துல அவன் விட்டு வச்சிருப்பான். ஹல்லேலூயா. அவன் என்ன பண்ணிருப்பான், விட்டு வச்சிருப்பான். காரணம், நான் மோசையின் மூலமாக அவனுக்கு சொல்லி வச்சிருக்கிறேன், அதை கடைபிடிப்பவன். அதனாலதான் போவாஸ் பாத்தீங்களா, இந்த லிஸ்ட் நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன், நேரம் இல்ல. அந்த நிலத்திலே அந்த கமாண்ட்மெண்ட்டை அவன் ஃபாலோ பண்ணதுனால தான் ரூத்தானவள் அந்த நிலத்துக்குள்ளே வரும்போது அவளை அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. அனுமதித்த பிறகுதான் நம்ம எதுல அணில் விட்டோமா, அணில் கற்றுது, பறவைகள் வருது, பறவைகள் வருது, பெரிய பருவ காக்கா, கழுகு, அடுத்தது கொஞ்சம், அதை விட சிட்டுக்குருவி, தேன்சிட்டு, சின்னதா இருக்கிறது கூட அந்த நிலத்துல, கடைசியில எறும்பு கூட, எறும்புடைய வாய் எவ்வளவு இருக்கும், அதுக்குண்டான ஆகாரம் கூட ஒரு ஊழியக்காரன், ஒரு விவசாயி, தேவனுடைய பிள்ளையினுடைய வயலில் இருந்து அவற்றுக்கு ஆதாரமாக கிடைக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் பெரிய நிலம். என்னது பெரிய நிலம்? குழந்தை, பிறந்த குழந்தை கூட ஒரு வசனத்தை படிக்குது. ஒரு சின்ன ஆகாரம், பெரிய ஆகாரம் ஒட்டகத்துக்கு கிடைக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலமாக இருக்கும் என்று சொன்னால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்துல இன்னும் கொஞ்சம் நான் இதை யோசித்தேன். ஆனா நீங்க வீட்டுல போய் அதை படிச்சு பாருங்க. முதல்ல அவள் என்ன பண்ணால், முதல்ல பொறுக்குந்து இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு மன்னாவாய் சேகரித்தார்கள். பொறுக்கி பொறுக்கி பிக் பிக், எல்லாம் கையை இப்படி வச்சுங்க பார்க்கலாம். சின்ன பசங்க எல்லாம் கவனிக்கணும், எல்லாரும் இப்படி வச்சுங்க. முதலாவது பொறுக்கினார், சின்ன ஒரு விதையா கலெக்டட் ஃபிங்கர்ல இருந்தது. ஆசீர்வாதம் எப்படி வருதுன்றத சொல்ல வர, சின்ன வசனமா, சின்னதா கர்த்தர் உங்களை படிக்க சொல்றாரு. சின்ன வசனம், சின்ன ஆசீர்வாதம். யாரு? அனாதையாக வெளியூர்ல இருந்து வந்த ஒரு மகள், அவளுக்கு அனுமதி கொடுத்து சின்னதா இருக்கிறார். அடுத்தது கொஞ்சம் எடுக்க எடுக்க ஒரு கையளவுக்கு ஆசீர்வாதம் வருது. வருதா இல்லையா? எல்லாம் கவனிங்க, கையளவுக்கு ஆசீர்வாதம். அடுத்தது நீங்கள் அப்படியே படிச்சு போனால், அவள் சாப்பிட்டு மீந்ததை வைத்துக் கொண்டாள். அப்படின்னா படியில போயிடுச்சு. எங்க இருந்தது? ஃபிங்கர்ல இருந்தது. ஒரு கையாச்சு, 2 கையாச்சு. இப்ப கையில பிடிக்கல, எங்க போயிடுச்சு? மடியில போயிடுச்சு. போவாஸ் நிலத்துல இருக்கிறதான விதைகள் எங்க போயிடுச்சு? சாப்பாட்டு உணவு போயிடுச்சு. அடுத்தது மடியில இருந்தது. அடுத்தது மரக்கால், ஒரு மரக்கால் அளவுக்கு அள்ளி போட்டு அவளுக்கு கொடுத்தாள் என்று வாசிக்கிறோம். ஒரு மரக்கால் வார்கோதுமையை கொடுத்தாள். அடுத்தது நீங்கள் கொஞ்சம் கடைசியில பார்த்தால், இவள் அதிகாலை நேரத்தில் போவாஸ் 6 படி தலையில எடுத்து வைத்து அதிகாலமே அனுப்பி வைத்தான். ஹல்லேலூயா. 6 படினா ஏறக்குறைய அது மெஷர் பண்ணி பார்த்தீங்களா, எத்தனையோ கேஜ் கணக்குல. ஹல்லேலூயா. அவங்க உட்கார்ந்து சாப்பிடலாம், அந்த அளவுக்கு படியாக கடைசியிலே அந்த நிலத்தின் சொந்தக்காரராய் மாறி அந்த நிலத்துல விளையிறது எல்லாவற்றையும் மூட்டை கணக்கில் கிடைக்கக்கூடிய ஒரு பரலோக சுதந்திரத்தை அடைந்தவள் தான் இந்த அந்நிய ஸ்திரீயாகியவள். ஹல்லேலூயா. நம்ம இந்த காலை நேரத்துல நீங்கள் கவனித்து பாருங்கள். இதோடு விட்டு விடாமல் வீட்டில போய் யோசித்து பாருங்கள். சின்ன காரியத்திலிருந்து பெரிய காரியம் வரைக்கும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமா? எல்லாவற்றிலேயும் கர்த்தருக்கு உண்மையாய் இருக்க வேண்டும். இந்த காலை நேரத்தில் நான் பார்த்ததை ஒரு முறையாக கூட சொல்கிறேன். 3 நிலத்தை பார்த்தோம். என்ன நிலம் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது ஈசாக்கின் நிலம், அடுத்தது யோசுவாவின் நிலம், மூன்றாவது போவாசின் நிலம், இரண்டாவது ரூத்துக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது அவளுக்கு தேவ தயவை கிடைக்க பண்ணுகிறார், விசாரிக்கிறார், நம்பிக்கை கொடுக்கிறார், பாதுகாப்பை கொடுக்கிறார், உபசரிப்பை கொடுக்கிறார், நிறைவான
பலன் தருகிறார், சுதந்திரம் கொடுக்கிறார், எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்கள், உடன்படிக்கை செய்து சந்ததிக்கும் நித்தியத்துக்கும் வழி நடத்துகிறார். அடுத்ததாக சொன்னேன், அந்த நிலத்தினுடைய காரியங்களை எப்படி நீ கட்டளைகளையும் கற்பனைகளையும் யாருக்கு கொடுத்தாரு ஆண்டவரே? யாருக்கு கொடுத்தாரு? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலமாய் கொடுக்கப்பட்டதான கட்டளைகளை யார் ஃபாலோ பண்ணது? போவாஸ் ஃபாலோ பண்ணார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அடுத்தது நிலத்துல எப்படிப்பட்டதா இருக்குது நான் சொல்ல இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அந்த நிலத்துல முதல் முறை இவ்வளெல்லாம் விட்டுணுமா ஆண்டவர் சொல்லும் போது 6 வருஷம் அறுவடை பண்ணணுமா, 7வது வருஷத்தை நீ விதைக்கணுமா, 7வது வருஷத்தை அறுக்கவே கூடாது. அப்போ இதுல இருந்து இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார் என்ற வசனம் இருக்கிறது. நேற்று ஒரு அம்மா கிட்ட பேசினேன். அந்த அம்மா வந்து ஒரு பேப்பரை வச்சுட்டு டாகுக்கு சாப்பாடு வச்சுட்டு போவாங்க. நான் ஒரு ஆபீஸ்க்கு போய் நிற்கும் போது அதை போய் பார்த்தா அதுல ஒரு காக்கா சாப்பிட்டுட்டு இருக்கு ஒரு பருக்கி. அப்போ திடீர்னு போட்டோ எடுத்துட்டு நம்மனு அடுத்த முறை சொன்னேன், இந்த மாதிரி காக்கா கூட சாப்பிடுது. அந்த அம்மா சொல்றாங்க, புறஜாதியாகி ஒரு ஸ்திரீ, நல்லா அவங்கள பார்த்தாலே தெரியாது. ஐயா, இந்த பைபிள்ல இயேசு கூட 5 அப்பம் 2 மீனை எவ்வளவு பேருக்கு கொடுக்கிறாரு தெரியுமா? நம்மளும் அது மாதிரிதான் இருக்கணும். அந்நிய ஸ்திரீனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை, அட்லீஸ்ட் அவங்க பேசும்போது அந்த வார்த்தை வருது. இப்போ கூட அது இந்த பாத்திரம் என்னது நிரம்பி வழிகிற என்ன பாத்திரம்? அந்த பாத்திரம் பேரு என்ன? அட்சய பாத்திரம். அட்சய பாத்திரம்னு அவங்க சொல்றாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வேத வசனத்தை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றோம்? ஒரு நாளைக்குன்னா வேத வசனத்தை பேசுற இடத்துல கர்த்தர் அனுக்கிரகம் செய்தாரு. ஒரு சீட்டு இடம் கிடைச்சா, ட்ரெயின்ல இடம் கிடைச்சா கர்த்தர் அனுக்கிரகம் செய்தாரு. அட்லீஸ்ட் வீட்டுல வந்து நீங்க கவனித்து பார்த்தீங்களான்னு தெரியல, வீட்டுக்கு ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு பைக்கையோ காரையோ நிறுத்தும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனை நாம் விடக்கூடாது, அவரும் நம்மளை விடக்கூடாது. கண்களை மூடலாம். அன்பின் பிதாவே, அருமையான இந்த காலைகளுக்காக உங்களுடைய பாதத்தில் வருகிறோம். உங்களுடைய நிலத்தை குறித்து பார்த்தோம். பரலோகம் என்கிற அந்த நிலத்துக்குள்ளே, போவாசின் நிலத்துக்குள்ளே போவாஸ் ஆகிய மணவாளன் நீர் இருக்கிறீர். நாங்கள் அந்நியர்கள், பரதேசிகள். ஆனால் நாங்கள் எப்படி நிலத்துக்குள்ளே வர வேண்டும், எப்படியெல்லாம் எங்களுக்கு ஆகாரம் கொடுக்க போகிறீர் என்று மோசேயின் மூலமாக எங்களுக்கு கற்பித்து கொடுத்து, மோசேயின் பிரமாணத்தை நீரும் நிறைவேற்றினது போல நாங்களும் மோசேயின் பிரமாணத்தை நிறைவேற்றி ராஜா மணவாளனாகிய உம்மை ஆண்டவரே நாங்கள் சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சந்ததியிலே இயேசுவானவர் பிறந்தார் என்றது போல கர்த்தாவே, எங்கள் மூலமாக அநேகர் உம்மை கிறிஸ்துவண்டைக்கு வருவதற்கு நாங்கள் காரணமாக இருந்து அநேகர் ராஜா எங்கள் மூலமாக பிறக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தை சொல்ல சுவிசேஷ பாரத்தை எங்கள் இருதயத்திலே தந்து எங்களை நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். இதை ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்கிறவர்கள், இவற்றை கேட்கிறவர்கள், இவர்கள் பார்க்கிறவர்கள் எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை பகிர்ந்து தரும்படி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். கர்த்தர் தாமே